ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கக்கூடிய வெஜ் கிரேவி. சப்பாத்திக்கெலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிட்டவுடனே ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டவுடனே பட்டை, லவங்கம், இந்த ஹோல் ஸ்பைசி கரம் மசாலா இருக்குல்ல, அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வெங்காயம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின்னு இருக்கும் போதே நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனாலே போதும். அடுத்து நான் ஒரு 2 தக்காளி நல்லா எடுத்து பழுத்த தக்காளியை எடுத்து பேஸ்ட்டு மாரி நல்லா அரைச்சிருக்கேன். அது அந்த வெங்காயத்து கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கினோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீன் மேக்கர் 100 கிராம் மீன் மேக்கர் எடுத்து நான் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு டைட்டாக தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி ஸ்லோவில் வச்சு மூடுங்க. அந்த மசாலாலாம் இறங்கட்டும். அடுத்து இதுக்கு காரத்துக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது வீடியோ எடுக்க முடியல. ஸோ போட்டு நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு ஸ்லோவில் வச்சுட்டு அடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் தேங்காயெலாம் எதுவும் ஊற்றலை. தேங்காய் ஊற்றாமே அப்படியே தண்ணி நல்லா கொதிக்க விட்டு மேலாப்பில் ஒரு கொத்தமல்லி போட்டு தூவி எடுத்தோம்னா சூப்பரான வெஜ் கிரேவி ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.